வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்று நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ரயில்வேயில் வெளியான மிகப்பெரிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரெக்யர்மெண்ட் 2026ன்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து மொத்தம் 11,127 வேக்கன்சிஸ் வெளியாகிருக்கு. 10th + ITI அல்லது டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதால நல்ல சேலரி கிடைக்கும், ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், அலவன்சஸ் இருக்கும், இப்போ ஃப்யூச்சர் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாப் வந்து என்ன வேலைன்னாக்கா ட்ரெயின் ஆப்ரேஷனுக்கு வந்து லோகோ பைலட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒர்க்காக இருக்கும். இது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் மிக முக்கியமான டெக்னிக்கல் போஸ்ட்டே வந்து இதுதான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அந்த ஜாபுக்கு, என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு, எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும், செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் இந்த ஜாபுக்கு, சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க இந்த ஜாபுக்கு, எக்ஸாம் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும், மெடிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், இதை அப்ளை பண்ணுற மெத்தடு என்ன அப்படின்றது எல்லாமே சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முக்கியமாக இந்த ஜாபுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்டு ஹை விஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த டீட்டெயில்ஸையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான். ரயில்வே கவர்மெண்ட் ஜாப் ட்ரீம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலும் மிஸ் ஆகாத மாதிரி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வேவுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் எடுத்திருக்கோம். அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ்லேருந்து விட்டுருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனு. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டண்ட் லோகோ பைலட் ரெக்யர்மெண்ட் வந்து இப்போதைக்கு விட்டுருக்காங்க. அதுக்கான டீட்டெயில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே இண்டெக்ஸ் தான், இண்டெக்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் டேட் அண்ட் டைமிங் அண்ட் அப்ளிகேஷன் சப்மிஷனுக்கு வந்து 15/5/2026 அப்படின்னு சொல்லி ஓப்பன் டேட்டு விட்டது. இது வந்து அதாவது நேற்று தேதியில் விட்டுருக்காங்க, நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக விட்டுருக்காங்க. க்ளோசிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 14 அப்ளிகேஷன் வந்து க்ளோசிங் டேட் வந்து 14/6/2026. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 16/6/2026 தான் லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நைட்டு மிட் நைட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து இப்போ சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும், ஏதாவது மாடிஃபை பண்ணணுன்னா அதுக்கு கரெக்ஷன் மாடிஃபிகேஷனுக்குன்னே ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க. 17/6/2026 26/6/2026 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் எந்த கரெக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே வந்து போய் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அந்த அப்ளிகேஷனை, ஆன்லைன் அப்ளிகேஷனை. அதேமாரி போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் லோகோ பைலட் போஸ்ட்டு லெவல் 2 பே லெவலில் வந்து 7th பே கமிஷன் பே லெவலில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பே வந்து பார்த்தீங்கன்னா 19,900 ரூபா கொடுக்குறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து A1 சொல்லியிருக்காங்க. ஏஜ் ஆன் அதாவது 01/7/2026க்குள்ளே 30 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும், 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் இந்த டேட்டுக்குள்ளே, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 11,127 சொல்லியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சிஸு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து CN சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் உள்ளே போய் அந்த லிங்க்கு மூலிமா அந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கு உண்டான வேக்கன்சிஸை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதேமாரி இங்கே கிளியராக சொல்லிட்டாங்க, கேண்டிடேட் வந்து வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட் ப்ரிஸ்கிரைப்டு எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து 30 இயர்ஸுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு டிப்ளமோவோ இல்லை ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்க, அதோடைய ஃபைனல் இயரில் இருக்கீங்க, அதோடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. +2வோ இல்லை ITIயோ இல்லை டிப்ளமோவோ இல்லை எனி டிகிரி நீங்கள் வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் இருந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிகிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் +2 இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி வந்து உங்களது ஃபைனல் இயரில் இருக்குது, உங்களது வந்து அதுக்கான ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்னும் போது நீங்கள் வந்து +2 சர்டிஃபிகேட்டோ
இல்லை அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலிஜிபிலிட்டி வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகிரி ப்ளஸ் வந்து எஸ்சி எஸ்டி கேஸ்ட் வைஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி, இடபிள்யூஎஸ், இபிசி இந்த மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம். மெடிக்கல் ஃபிட்னஸும் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் அதாவது கேண்டிடேட் வந்து யார் மெடிக்கலி அன்சூட்டபுளோ அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 years தான் அது சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ரயில்வேஸ் தான் அது வந்து கேண்டிடேட் வந்து செலெக்ஷன் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து கேண்டிடேட் வந்து ஒரு கரெக்டான மொபைல் நம்பர், ஆக்டிவான மொபைல் நம்பரை வந்து கொடுக்கணும். பர்சனல் இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும். இது வந்து கம்யூனிகேஷனுக்காக கொடுக்கணும். சப்போஸ் ஓடிபி வருது, எஸ்எம்எஸ் வருது, இமெயில் வருது, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருது, உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டன் அப்ளிகேஷனை பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ரீச் ஆகணும். அதுக்காக தான் வந்து அந்த மொபைல் நம்பரும் பர்சனல் இமெயில் ஐடியும் வந்து கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த பர்சனல் மொபைல் நம்பரு இமெயில் ஐடி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அது வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஓடிபி ஒன்று போகும் வெரிஃபிகேஷனுக்காக. அந்த ஓடிபியை கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த அக்கௌண்ட் க்ரியேட் ஆனவுடனே டிஜிலாக்கர் மூலிமா நீங்கள் வந்து ஆதாரை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஜிலாக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். டிஜிலாக்கரில் வந்து உங்கள் ஆதார், பேன்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணும்போது அந்த டிஜிலாக்கர்லேருந்து உங்கள் ஐடி வந்து வெரிஃபை ஆகிடும். அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஃபீஸ் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, மொபைல் நம்பரு எல்லாம் கொடுத்து ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ அப்ளிகேஷனையே நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ஃபீஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்குது, ஏதாவது மாடிஃபை பண்ணணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 250 rupees வந்து பே பண்ணி தான் அந்த கரெக்ஷனே நீங்கள் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. அந்த 250 rupees வந்து பே பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அந்த க்ரியேட் அக்கௌண்ட் ஃபார்ம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதை மூலியமாக தான் நீங்கள் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸாம் செலக்டட் கேண்டிடேட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பிச்ச உடனே அதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து எந்த சிட்டி சென்ட்ரு எக்ஸாமினேஷன் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் அதிலே வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். எந்த சிட்டியில் வேணும் உங்களுக்கு எக்ஸாம் சென்டரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ், இமெயில் மூலிமாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் எங்கேயும் போய் தேடி அலையணுன்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா CBT 1, CBT 2, CBAT இந்த மாதிரி ஒரு 3 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1/3 மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். 1/3 எவ்ரி ராங் ஆன்சரும் 1/3 வந்து மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக இருக்கும். அதாவது CBT 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு, மேக்ஸு இந்த மாதிரி கேட்பாங்க. CBT 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டெக்னிக்கல் கொஸ்டினாகவே இருக்கும். டோட்டலாக டெக்னிக்கலாக கொஸ்டின்ஸாக இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு CBAT வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, சைக்காலஜிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நோ நெகட்டிவ் மார்க்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல. அதே மால் ப்ராக்டிஸும் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு கேண்டிடேட் வந்து அன்ஃபேராக நடந்திருக்காங்க, இல்லை எக்ஸாமினேஷனுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு காப்பி அடிக்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. காப்பி அடிக்கிறதோ இல்லை மிஸ்பிஹேவ் பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா டிபார் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பேண்ட் ஐட்டம்னு சொல்லி ஒரு சில லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க.
கேண்டிடேட் வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸ், பேப்பர், வாட்சஸ், ஏர்ஃபோனு, ப்ளூடூத் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு வரக்கூடாது. பேப்பர், பென்னு, பென்சில், எரேசர், பவுச்சு இந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து ஒன்றுமே இல்லை. அது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களை அட்மிஷன் பண்ணுறது அந்த இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பியூசியாக எல்லா கேண்டிடேட்டும் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட்டு மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் அகென்ஸ்ட், அதாவது ஒரு ஆர்ஆர்பி அக்கௌண்ட்டில் வந்து ஒன்று தான் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் பல அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. இதில் மற்ற வெப்சைட் மாதிரிலாம் இல்லை. இதில் ஒன்று உங்களுக்காகனு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடிக்குள்ளே தான் நீங்கள் போய் அப்ளைவே பண்ண முடியும் அந்த எக்ஸாமினேஷனுக்கு. அதை தான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை இதில். அதேமாரி இந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்குமே சலுகை கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாருக்குனாக்கா ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில் பாஸ் அட்மிசபிள் டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ரைட் டு அப்பாயின்மெண்ட் வந்து செலெக்ஷன் வந்து ஆர்ஆர்பி வந்து ஆர்ஆர்பி மட்டும்தான் பண்ணும். மற்ற அடிஷ்னல் ஜோன்ஸ் யாரும் இதில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 to 10 years சர்வீஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க 5 to 10 years வரைக்கும். அதுக்கு மேலே வந்து சேஞ்சஸ் ஆனாலும் ஆகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயில் ஐடி, மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஏதாவது குவரி இருக்குது, டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது சப்மிஷன் பண்ணும்போது, அந்த மாதிரினா நீங்கள் இந்த மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து டைரெக்டாக பேசி அதை சால்வ் பண்ணிக்கலாம். வேக்கன்சிஸ் பற்றின்னு சொல்லியாச்சு. இந்த ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட், அதாவது A1 சொல்லியிருக்காங்க. மெடிக்கல், அதாவது ஐ கான்டாக்டில் வந்து A1 சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ஃபிட்னஸ். A1 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6/6 6/6 வித்தவுட் கிளாஸஸ் வித் ஃபாகிங் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து நியர் விஷனில் பார்த்தீங்கன்னா 0.6 0.6 வித்தவுட் கிளாஸஸில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மஸ்ட் பாஸ் டெஸ்டஸ் கலர் விஷனு, பைனாக்குலர் விஷனு, ஃபீல்ட் ஆஃப் விஷனு, நைட் விஷனு, மிசோஃபிக் விஷனு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஐ சம்மந்தமான டேர்ம்ஸ். இது எல்லாமே இது நீங்கள் ஜென்ரலாக போயிட்டு ஒரு ஐ கிளினிக்கில் போனீங்கன்னாவே அவங்களே இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. அவங்களே கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதை நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேஷ்னாலிட்டி வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், நேபாளாக இருக்கலாம், பூட்டானாக இருக்கலாம், திபெத்தியன் ரிஃப்யூஜியாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து 1/1/1962 முன்னாடி இந்தியாவுக்குள்ளே இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 30 yearsன்னு சொல்லிட்டாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 years, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 years சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேனு கேண்டிடேட்ஸு இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 2/7/1996 இருக்கும். ஓபிசிலே வந்து நான் க்ரீமி லேயர்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து 2/7/1993 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 2/7/1991 வரைக்குமே கொடுத்துட்டாங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் டேட் ஆஃப் பர்த் வந்து 1/7/2008 சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து 10th SSLC வந்து டிஸ்குவாலிஃபை சொல்லியிருக்காங்க. அது வந்து எலிஜிபிள் இல்லை. 12th தான் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா கேண்டிடேட்டுக்கும் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுக்கும் 500. எஸ்சி எஸ்டி, எஸ் சர்வீஸ்மேனு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் இபிசி இந்த மாதிரி மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கும் இந்த வந்து காஷன் டு கேண்டிடேட்ஸ் இபிசி ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்டு ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு வந்து 250 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி அதுக்கே வந்து இந்த ஃபீஸு
அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆப் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த CBT 1 வந்து எக்ஸாம் வந்து யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினாக இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னாவே இதை வந்து ரீஃபண்ட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங்கு இந்த மாதிரி எந்த இதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் மைனாரிட்டிஸாக இருந்தால், அதாவது முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு, சீக்ஸு, புத்திஸ்ட்டு, ஜெயின்ஸு இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து அஃபிடாவிட் வந்து வேணும். மைனாரிட்டி கம்யூனிட்டி டிக்ளரேஷன் அஃபிடாவிட்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து அவங்க வந்து வாங்கிட்டு வரணும். அதேமாரி வந்து EBC எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தோம்ல, அவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 50,000க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கணும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் அப் டு லெவல் வந்து தாசில்தார் வரைக்கும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் CBT வந்து அட்டன் பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இதில் பெருசாக கொடுக்கல. அதுக்கான சிலபஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ஃபுல்லாகவே அதோடைய ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரெக்குவயர்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன் RRB மட்டும்தான் பண்ணணும். 1 ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து CBT 1, செகண்ட் ஸ்டேஜ் வந்து CBT 2, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு CBAT, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் CBT 1 வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி தான் மேக்ஸு ப்ளஸ் வந்து ஸ்க்ரீனிங் பேஸ்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 60 minutes டியூரேஷன் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 75 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 75. இதில் 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து ஃபார் எலிஜிபிலிட்டி வந்து UR அண்டு EWSக்கு வந்து 40%, OBSக்கு வந்து 30%. அதாவது இப்போ ஒரு 100 மார்க்குன்னு வச்சுக்கிங்க. 100 மார்க்குன்னா அதில் வந்து 30%னா 30 மார்க்கு. இப்போ 75னா அதுலேருந்து 30%னா இன்னும் கம்மியாக வரும். அதிலேருந்து 30 மார்க்லேருந்து இன்னும் கம்மியாக வரும் உங்களுக்கு அப்படின்னு கணக்கு எடுக்க வேண்டியதான். SCக்கும் அது 30%, STக்கு வந்து 25% சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு, மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸு இந்த மாதிரி தான் சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஸ்டேஜ் CBT 2ல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும். டெக்னிக்கலாகவே ஃபுல்லாக கேட்பாங்க உங்களுக்கு. பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்ட் A பார்ட் Bன்னு சொல்லி 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து 90 minutes, அதாவது 100 கொஸ்டினுக்கு 90 minutes, 60 minutes வந்து 75 கொஸ்டினுக்கு. இதுலேயும் 1/3 வந்து ராங் ஆன்சருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து அதே பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. UR EWSக்கு 40%, OBC 30% இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதில் எதுவும் மாற்றம் பண்ணலை அவங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் பார்ட் A பார்ட் B அதோடைய டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி அடுத்து CBAT கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுதான் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதாவது சைக்காலஜிக்கலாக ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இதில் இருக்கும். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்தோடனே அதுக்கப்புறமேட்டு ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும். அவ்வளோதான் உங்களுக்கு, வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இதில் வந்து கொடுத்துட்டாங்க. எந்த மாதிரி பிளாக் இங்க் பென் தான் யூஸ் ஆன் ஒயிட் பேப்பர், சிக்னேச்சரில் வந்து அந்த மாதிரி தான் பண்ணணுன்ற. சிக்னேச்சருடைய 100 DPIயில் இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும், 30 KB to 49 KB. இதெல்லாமே நீங்கள் ஜென்ரலாக அந்த அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவீங்கள்ல, CEN அக்கௌண்ட்டு, இதெல்லாமே இந்த டீட்டெயில் எல்லாமே அந்த அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு வந்து வாங்கிடுவாங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த லிங்க்கு மட்டும்தான் வரும். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ண வேண்டியது தான். அந்த லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சுருக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷனோடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை வந்து எடுத்து பார்த்துக்கலாம். அதில் பார்த்து இந்த
வேக்கன்சிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க. இதில் வந்து வேறு எதுவும் பெருசாக இல்லை. இதில் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இதை பார்த்துட்டு நீங்கள் இது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.